அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி வீடை தொடர்ந்து அவரது மகள் இந்திராணி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் மற்றும் அவரது மகள் வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமார் மற்றும் பெரியசாமியின் மகள் இந்திராணி ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் மற்றும் மகள் ஆகியோரது வீடுகளிலும் அவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இப்ப அமைச்சர் ஐ பெரியசாமியை தொடர்ந்து அவருடைய மகள் இந்திராணி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எத்தனை இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருகிறது? பூர்ணிமா, தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய வீடு திண்டுக்கல்ல கோவிந்தாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய துரைராஜ் நகர்ல இருக்கு. இன்று காலை ஏறக்குறைய 6-7 மணி முதல் இருந்தே இவருடைய வீட்டில் சுமார் 3 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறையினர் 7 பேர் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதே போல இவருடைய மகனும் பழனி தொகுதி எம்எல்ஏவுமான ஐபி செந்தில்குமார், இவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் இருக்கிறார். இவருடைய வீட்டிலையும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதுடன் அமைச்சருடைய மகன் இந்திராணி ஆரம் காலனியில் உள்ள வள்ளலார் நகரில் வசித்து வருகிறார். அவருடைய வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மொத்தம் அமைச்சர், அவருடைய மகன், மகள் ஆகிய 3 இடங்களிலும் திண்டுக்கல்லில் ஆகிய 3 வீடுகளிலும் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் இந்திராணி வீட்டிற்கும் அவர்கள் சென்றுள்ளதால் அங்கு சில ஆவணங்கள் முதலில் கைப்பற்றப்பட்டிருக்கும் அல்லது அவருடைய பணியாளர்களுடைய மூலமாக முதலில் சில தகவல் வெளியாகி அதன் அடிப்படையில் அமைச்சர் மற்றும் இந்திராணி ஐபிஎஸ் ஆகிய 3 பேரிடம், இந்த ஐபி செந்தில்குமார் என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஆகிய 3 வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010 ஆண்டு வரை அமைச்சராக இருந்தபோது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து மேல்முறையீடு செய்து அதன் மீது அந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும், திண்டுக்கல் நீதிமன்றம் நடத்திய விதம் சரியில்லை என்று கூறியதை அடுத்து அதை உச்சநீதிமன்றம் திரும்ப மீண்டும் அதை விசாரித்து அதை ஒரு 6 மாதங்களுக்குள் இதற்கு முடிவு தெரிவிக்க வேண்டும் என அது அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பாலாஜி.